பிள்ளை ஒரு பெரிய கிரிமினலாக தான் இருக்கு. பிள்ளையே ஒரு கிரிமினல் தான் அது. என்னன்னா அந்த பையனை வர வச்சு ஏமாற்றி அவன் ஒரு லூசு இங்கே வந்து ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். இவ்வளோ தூரம் படிச்சிருக்கான். டாப் அருமையாக படிச்சிருக்கான். ஆமா, கோல்டு மெடலிஸ்டாக இருந்த போய் இங்கே போய் கர்மாந்திரம் இவன் ஏன் போய் அந்த பிள்ளைய போய் அந்த பிள்ளை லவ் பண்ண மாதிரியே தெரியல. அந்த பிள்ளை வந்து அதாவது உண்மையிலேயே நேசிச்சு லவ் பண்ணிடுச்சுன்னா என்னால் அது பதறி அடிச்சு அது நெஞ்சடைச்சு. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா இது வந்து ஆணவ கொலைன்னு எடுத்துக்கிட்டு ஆகாவளி கொலை, வீணா போனவங்க, முட்டா பசங்க, காட்டு மிராண்டி பசங்க. முதல் தப்பு என்னன்னா அந்த சின்ன பையன் இருக்காங்க இந்த டுபாக்கூர் வந்து அது ஃபேஸ்புக்லேயே அதிலே எந்த ஜாதியாக இருக்குது, இந்த மதம், இனம், மொழி எவனாவனாலும் இருக்குது. ஸோ இதை வந்து ஆணவ கொலை லிஸ்ட்டில் சேர்ந்த ஒரு சைக்கோ கொலைகாரன் கொலை பண்ணலான்ற மாதிரி தான் சேர்க்கணும். அவனை வெளியவே விடக்கூடாது. பையனை வந்து அவன் மைனரு மேஜரு இதெல்லாம் பார்க்கணும். இந்த பொண்ணோட வீடியோலயே நிறைய விஷயங்கள் முரணா இருக்கே சார். ஏன்னா எங்க அப்பா வந்து கேட்டாரு என்கிட்ட, நீ லவ் பண்றியான்னு கேட்டாரு. நான் இல்லைன்னு சொன்னேன். ஏன்னா கவின் தான் அப்படி சொன்னா 6 மாசம் டைம் வேணும் எனக்கு செட்டில் ஆகுறதுக்கு. அது செட்டில் ஆகுறதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்னு எனக்கு தெரியல. ஹரி நாடார் அப்படின்ற ஒரு நபர் இருக்காரு. அவர் சில பேட்டிகள்லாம் கொடுத்துருந்தாரு. அதில் பேசியிருக்காரு, கவின் மேலதான் முழுக்க முழுக்க தப்பு. நீயே இன்னொரு சாதி பொண்ணை காதலிக்கிற, உன் சாதியிலே ஒரு பொண்ணை பார்த்து காதலிக்க வேண்டியது. ஏன்னா உன்கிட்ட தான் படிப்பு இருக்கு, பணம் இருக்கு, நீ அந்த ஊர்லயே வந்து கவுன்சிலராக தொடர்ச்சி அவங்க தாத்தா இருந்திருக்காரு, ஆண்ட சாதின்னு சொல்றீங்க. நீங்க வந்து உன் சாதியிலே பொண்ணை பார்த்து காதலிச்சிருக்க வேண்டியது. நீ இந்த நபர்கள்லாம் ஊட்டி வைக்கிறதுனால தான் இது மாதிரியான சம்பவம்லாம் நடக்குது அப்படின்னு அவர் பேசுறாரு. நீ எதுக்கு ஒரு நடிகையை வச்சிருக்கீங்க இடையில? உன் ஜாதிக்காரி விளையா வச்சிருக்கீங்க. சென்னையில் வந்து ஒரு நடிகை ஜாதிக்காரியோட தானே இருந்திருக்கு. நீ எல்லாம் ஜாதி வெறி பிடிச்ச இதெல்லாம் நீ ஒரு கேள்வியாக கேட்டுட்டு. விஜய் அவர்கள் சமீபத்தில் அந்த மை டிவிக்கு ஆப்பை லான்ச் பண்ணியிருந்தாரு. மக்களோட மக்களாக இருப்பேன், மக்களுக்காக செய்வேன், இனிமேல் முழுக்க முழுக்க கள அரசியல் தான், பொதுக்குழு வருது, நான் மக்களை சந்திக்க போறேன்லாம் பேசினாரு அந்த ஆப் லான்ச்சில். அதையெல்லாம் தாண்டி அண்ணா சொன்ன கோட் எடுத்து மக்களிடம் செல், மக்களிடம் பேசு, மக்களுக்காக செயல்படு, மக்களோடு வாழ் அப்படின்லாம் சொன்னார். அப்பதான் இந்த சம்பவம் மிக பெரும் பேசுவரலாம் இருந்துச்சு. இதை பத்தி ஒரு வார்த்தை கூட பேசலையே. அவர் குத்து வாங்கிச்சா சொல்றீங்க? அவர் ஏற்கனவே பஸ்ஸில் போனாலே மேலே இருந்து குதிச்சு கழுத்தை உடைச்சிருவாங்க. ஏற்கனவே அடிப்பூச்சிகள் அந்த அட்டகாசம் தாங்க. எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் போய் கவின் குடும்பத்தை பார்த்து ஆறுதல் சொல்லிட்டு வராங்க. நேர்களுக்கு வணக்கம். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக ஃபர்ஸ்ட் லைன் ஆசிரியர், மூத்த பத்திரிகையாளர் உமாபதி கிருஷ்ணன் இணைந்திருக்கிறார். பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே. இந்த கவின் ஆணவ படுகொலை நிறைய நடக்குது, லிஸ்ட் எடுத்தா நிறைய நடக்கும். பட் இந்த சம்பவம் வந்து மிக பெரும் பேசுபொருளாயிருக்கு. எப்படி காவல் நிலைய மரணங்கள்ல அஜித்குமார் மரணம் வந்து ரொம்ப பேசப்பட்டதோ அந்த மாதிரி இதுல வந்து தினம் ஒரு தகவல், தினம் ஒரு காணொளிகள் வெளியாகிட்டே இருக்கு. அந்த வகையில தான் அவங்க அப்பா அம்மாவை அரெஸ்ட் பண்ணோம், அவங்களோட தூண்டுதல் இல்லாமல் நடந்திருக்காது அப்படின்லாம் வந்து நிறைய விஷயங்கள் பேசப்பட்டது. தந்தையை மட்டும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, சுஜித் அப்படிங்கிற அந்த பொண்ணுடைய அண்ணனையும் தந்தையும். இப்ப என்னன்னா அந்த பொண்ணு வந்து ஒரு வீடியோ வெளியிடுறாங்க. கவின் இறந்தப்ப வீடியோ வெளியிடல, இது வந்து அவங்க குடும்பம் கதறினப்ப கவினுடைய தந்தையும் தாயும் இந்த பொண்ணு மேலேயும் குற்றச்சாட்டை வச்சாங்க, அந்த பொண்ணையும் அரெஸ்ட் பண்ணுங்க. இல்ல ஆணவ கொலை சாதியினால வெட்டுறியா, அவன் அண்ணன் வந்து தங்கச்சியும் வெட்டியிருக்கணும், இவனையும் வெட்டியிருக்கணும், எப்படி மகனை மட்டும் வெட்டலான்னு பேசுறாங்க. அப்பையெல்லாம் அமைதியா இருந்த பொண்ணு அவங்க அப்பா அம்மாவை அரெஸ்ட் பண்ணணும்னு எல்லாரும் கொந்தளிக்கும் போது அப்பா மட்டும் வந்து வீடியோவை வெளியிடுறாங்க. அந்த வீடியோ வந்து லாயர்ஸ் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கான பதிலா வந்து பிட்டு பிட்டா இருக்கிற மாதிரி தான் நம்ம பார்க்க. ஒரே வீடியோவா இருந்தா கூட பதில்களான ஒரு வீடியோவா தான், கோர்வையான வீடியோவா தான் பார்க்க முடியுது. அந்த பிள்ளை ஒரு பெரிய கிரிமினலாக தான் இருக்கு. பிள்ளையே ஒரு கிரிமினல் தான் அது. என்னன்னா அந்த பையனை வர வச்சு ஏமாற்றி அவன் ஒரு லூசு இங்கே வந்து ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். இவ்வளோ தூரம் படிச்சிருக்கான். டாப் அருமையாக படிச்சு. ஆமாம், கோல்டு மெடலிஸ்டாக இருந்த போய் இங்கே போய் கர்மாந்திரம் இவன் ஏன் போய் அந்த பிள்ளைய போய் லவ் பண்ணான்னு தெரியல. காதலுக்கு கண்ணு இல்லைன்றது. இங்கேருந்து இத்தனையோ ஊர் இருக்குது, இத்தனையோ கம்பெனியில் வேலை பார்க்குறான், ஏதோ போய் மாட்டான். அப்பாவி பையன், விவரம் இல்லாத பையன், ரொம்ப தீவிரமா இருந்திருக்கான், காதலிக்கிறான். ஏன்னா இவ்வளோ நாள் சின்ன வயசுலேருந்து காதலிக்கணும், அந்த பிள்ளையை விட்டு இல்லைன்னா 8-9 வருஷமா லவ் பண்ணிருக்காங்க. அதான் அந்த பிள்ளை லவ் பண்ண மாதிரியே தெரியல. அந்த பிள்ளை வந்து அதாவது உண்மையிலேயே நேசிச்சு லவ் பண்ணிருச்சுன்னா என்னால அது பதறி அடிச்சு அது நெஞ்சடைச்சிருக்கும். அது பார்த்தா கேஷுவலா அழுகலைனா கூட அந்த திவ்யா இளவரசன் இதுல அந்த திவ்யா எல்லாம் கண்ணே வந்து கண்ணை பார்த்தாவே நமக்கு அந்த இது புரியும், அந்த மாதிரி இருந்துச்சு. ஆனா இந்த பொண்ணோட அந்த வீடியோல ஒரு கண்ணீரோ இல்ல ஒரு ஆதங்கமோ ஒரு ஏற்றுக்கொள்ள முடிய எதுவுமே இல்ல. அது எக்ஸ்பிரஷனே கிடையாது. அதுதான் இது. அது வந்து சும்மா ஐவாஸுக்காக ஏதோ பண்ணியிருக்காது. பண்ணல, ஒரு மண்ணாங்கட்டி பண்ணல. அது வீட்டில் இருக்கவங்க அப்பா செய்ய அவங்க அம்மா செய்யறதுனால
அவங்க கண்டுபிடிச்சி எனக்கு அவங்களுக்குலாம் தெரியாது, அவங்களுக்கு இதுக்கு சம்மந்தம் ஆமா. இல்லைன்ற ஒரு பக்கம். ம். இன்னொரு பக்கம் பார்த்தா எங்க அப்பா வேணான்னாரு. இல்ல எங்க அப்பா கேட்டாரு. "நீ லவ் பண்றியான்னு?" எங்க அப்பா கேட்டாருன்னா கேட்டாரு. அப்புறம் எப்படி நான் தெரியாம இல்லன்னு சொன்னேன். கேட்டிருக்காரு? அப்படின்னு சொல்லி. தெரியாம எப்படி கேட்பாரு? ஸோ இது வந்து என்ன அப்படின்னா, இது வந்து ஆணவ கொலைன்னு எடுத்துக்க முடியாது. ம். இது வந்து ஆகாவளி கொலை. வீணா போனவனுங்க, முட்டா பசங்க, காட்டு மிராண்டி பசங்க. ஏன்னா, எந்த காலத்துல அதாவது என்னன்னா, முதல் தப்பு என்னன்னா, அந்த சின்ன பையன் இருக்கான்ல, ம். ஜெயிலுக்கு போய் ம். கிடக்குறாங்க. சுர்ஜித். அந்த டுபாக்கூர் வந்து அது வந்து Facebookலயும் அதுலயும் அருவாளோட ஆமா. ஒரு படம் 4 போட்டுட்டு அந்த வருஷமா நாய இதே புடிச்சு உள்ள செயல்பாட்டுல வச்சிருக்கணும். அது இருந்திருக்கான். எந்த ஆமா ஜாதியா சார். இருக்கட்டும், எந்த மதம், இனம், மொழி எவனா வேணாலும் இருக்கட்டும். ம். அவன் ரெகுலராவே அவன் நீங்க ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் தூக்கி அவன் போட்டோ போட்டேன்னா, இந்த நாய் என்னென்ன கொடுமைப்படுத்த போகுதுன்னு தான் சொல்லியிருப்பான். ஆமா. Facebook, Instagram, 4 WhatsApp இயர்ஸா தொடர்ச்சியா இந்த மாதிரியான தொடர்ச்சியா அருவாள வச்சே அவன் போட்டோ போட்டுருந்திருக்கான். ம். அருவாள ம். கட்டில்ல வச்சு படுத்திருக்க மாதிரினா, அது ம். வந்து சைக்கோ நாயா தான் இருக்கும். விதவிதமான அருவாட்களா இருக்கு அதான் சார். அப்ப வந்து இது ஏதோ சைக்கோ நாயின்னு சொல்லி உடனே சைக்கியாட்ரிஸ்ட்ட கொண்டு போய் சரி ம். பண்ணியிருக்கணும். இதாவது ஒண்ணு பண்ணியிருக்கணும். அதை இப்படியே வளர்த்துருக்காங்க. 2 பேரும் எஸ்ஐ 2 பேரும் ம். போலீஸ்ல ஆமா. இருந்துட்டு ஒரு கிரிமினல வளர்த்து வச்சிருக்காங்க வீட்ல. அப்படி இருக்கும்போது இதுக்காக தான் அதாவது இந்த லவ்ன்றத விட்டுருங்க. ஜாதி பிரச்சனையே விட்டுருங்க. ம். அந்த பையன் வெட்டினவன் எந்த ஜாதியா இருக்கட்டும், வெட்டு வாங்கினவர் இருக்கட்டும். இப்படி ஒரு கிரிமினல் பிள்ளைய வீட்ல வளர்த்து வச்சிருக்க. அது வந்து Facebookலயும் இதுலயும் இந்த அருவாளோட போகுதுன்னா, நீ அத கூட கண்காணிக்காம ஆ. என்ன பேரண்ட்ஸ் நீ? என்ன பெற்றோர்? சாதாரணமா இருந்தாலும் அது பரவாயில்ல. பரவால்ல போலீஸா காவல்துறை. இருக்கீங்க. ஆமா. 2 பேரும் எஸ்ஐயா இருக்கீங்க. ம். சாதாரண ஏட்டு சாதாரண சின்ன வேலையில இருந்தா கூட சரி பார்க்கலாம். உங்களுக்கு அவ்வளவு நாலேட்ஜ் இல்ல. இந்த Instagram இத பத்திலாம் தெரியாதுன்னு சொல்லலாம். ஒரு எஸ்ஐ அந்த அம்மாவும் ஒரு எஸ்ஐ 2 பேரும் வந்து இந்த பைபிள இப்படி வச்சிருக்கீங்க அப்படிங்கும்போது, அது ஜாதி மதத்தெல்லாம் விடுங்க. ம். அந்த சைக்கோ பைபிளை அப்பயே புடிச்சு இது பண்ணியிருக்கணும். திருத்தி இருக்கணும். இல்ல புடிச்சு உள்ள வச்சிருக்கணும். ஏதாவது ஒண்ணு பண்ணியிருக்கணும்ல. என்ன இப்படி உள்ள பத்து வளர்த்து வச்சிருக்க? ம். அப்போ வந்து என்ன அப்படின்னா, இது வந்து என்னன்னா, நீங்க மதம், ஜாதி, மொழி, காதல் இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டது. அந்த அவன புடிச்சு உள்ள போட்டுருக்காய்ங்க. எல்லாம் பண்ணியிருக்காங்க. ம். ஆனா, கட்டாயமாக அவங்க பேரண்ட்ஸ் மீது நடவடிக்கை எடுக்கணும். ம். நீங்க வந்து இந்த இப்ப அரெஸ்ட் பண்ணியிருக்கிறது வந்து அந்த பையன் தந்தையும், அண்ணனையும் அந்த கொலை செய்தவரையும் arrest பண்ணியிருக்கான்ல. இப்போ வந்து என்னன்னா, அவன் 2 பேர மட்டும் அரெஸ்ட் பண்ணிடல. அவங்க அம்மா என்ன பண்ணுது? சம உரிமைன்றீங்கல்ல. இப்ப பெண்கள் ஆமா. நீங்களே இருக்கீங்க. என்னன்னா, ஆணுக்கு பெண் நிகர். ஆமா. சம உரிமைன்றீங்க. அப்ப இதுலயும் தூக்கி உள்ள வைக்கணும்ல. ஸோ கண்டிப்பா. அது ஒண்ணு. 2வது இப்ப நீங்க சிங்கப்பூர் போன்ற நாடுகள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மைனரா பிள்ளைங்க குழந்தையா இருந்தாலும் சரி, அது சேட்டை பண்ணா பேரண்ட்ஸ தான் தூக்கி உள்ள வைப்பாங்க. ம். இல்ல தமிழ்நாட்டிலே உண்டே சார். என்ன வந்து 18 வயசு குறைவான லைசென்ஸ் இல்லாத ஒரு பையனோ, ஒரு பொண்ணோ, அது சின்ன வயசு பசங்க அது வண்டி டூ ஓட்டுனா வீலர் பேரண்ட்ஸ் மேலயும் தானே 2 பேர் மேலயும் தானே. அது இப்பதாம்மா அந்த சட்டம் ம். கொண்டு வந்திருக்காங்க. ம். அது டூ வீலர் ஓட்டுறான், விழுகிறான், அந்த நாய் சாகுது, எவனையோ இல்ல ஏதோ கொல்லுது. ஒரு தப்பு பண்ணா 2 பேரும் தானே பொறுப்பு. பொறுப்பு. ஆமா. அப்ப கொலையே பண்ணியிருக்கான். அவன் அருவாள வச்சு ஒருத்தனை வெட்டி, திடீர்னு நடந்ததா திட்டம் இல்ல சார் போட்டு, இது. இது ஒரு ரொம்ப மிளகா பொடிய வச்சு, அவங்க ம். அக்காவ வச்சு இவன வர வச்சு ஆமா. பண்ணியிருக்கான்னா, இந்த பிள்ளை மேல என்ன இல்ல விசாரிக்கணும்? இந்த வீடியோவுல அந்த பொண்ணு நம்ம வந்து எவ்வளவு சந்தேகங்கள் எழுப்புறோமோ, எப்படி அந்த பையன் கரெக்ட்டா அன்னைக்கு வந்தான்? அவன் வந்தது எப்படி தம்பிக்கு கூட்டிட்டு போய் இந்த சம்பவம் பண்ணான்? அப்ப இந்த பொண்ணு வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்கா, பேசியிருக்கா, வர சொல்லியிருக்கான்னு சந்தேகங்களை எழுப்பும்போது, அந்த சந்தேகங்களுக்கான பதிலா தான் இந்த வீடியோ வெளியிடுறா அந்த பொண்ணு. என்ன சொன்னா, ஆமா நான் வர சொன்னேன். நான் தான் வர சொன்னேன். நான் தான் பேசினேன் ஃபோன்ல. ஏன்னா ஆதாரம் போலீஸ் கிட்ட இருக்கு அப்படிங்கும்போது, நான் உண்மையா லவ் இல்ல பண்ண வர அதுல இதுல சொன்னேன். உண்மை என்னன்னு ஒண்ணு 28ஆம் தேதி வர சொன்னா, அவன் 27ஆம் தேதியே வந்துட்டான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு அதனால கொண்டு இருக்கோம். ஏன்டா ஒரு நாள் முன்னாடி வந்தேன்னு. டென்ஷனான பிள்ளையா இருக்கும் போல. நான் சொல்றத ஏன் கேட்கல? நான் நாளைக்கு வர சொன்னா இன்னைக்கே வரேன். இவனை போட்டு தள்ளுறேன் அப்படின்னு. சரி இதுல இன்னொரு விஷயம் சீரியஸா பேச வேண்டிய விஷயங்கள் 2, 3 இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுல நிச்சயமா அந்த எஸ்ஐ அந்த அம்மாவும் எஸ்ஐயா இருந்தா அவங்க பையனை வச்சு கொலை பண்ணி சொல்லிருக்க மாட்டாங்க. ம், ம். அவங்க சொல்லியிருக்க மாட்டாங்க. ம், ம். அது உண்மை. ஏன்னா, போலீஸா இருப்பவர்கள் ஒருத்தனை கொல்லணும் அப்படின்னா, வேற எவனா கிரிமினல வச்சு அவனை கொன்றுறான்னு சொல்லி அவன பழி வாங்கியிருப்பாங்களே தவிர, இல்ல அவன கேஸ் பார்த்துருப்பாங்களே தவிர, பெத்த மகனே விட்டு கொன்னுட்டு அவன ஜெயிலுக்கு போயிருவான்னு ம். தெரியும். 2 பேரும் போலீஸா இருக்கனால, அவர்கள் தூண்டுதல் பேர்ல இந்த பையன் போய் மிளகா பொடிய போட்டுலாம் கொண்டிருக்க மாட்டான். அவங்க மேல என்ன தப்பு அப்படின்னா, இப்படி ஒரு தருதலைய பெத்து இல்ல வச்சிருக்கேன். அவங்க கொலை பண்ணன்னு இன்ஸ்டாகிராம்லயும் சொல்லிருக்க அதுலயும் மாட்டாங்க. போடுற பட் அவங்க இத வந்து தாங்கிக்க முடியாம அவங்க வீட்ல பேசிக்க கூடிய விஷயங்களும், அவங்களோட வருத்தங்களும், கோவங்களும் தான் இவனுக்கு இந்த இத ஏம்மா, தூண்டி அது இருக்கலாம். ரைட்டுமா. ம். நான் அத சொல்ல வரல. ம். அதுக்குள்ள நீங்க போகாதீங்க. இப்ப என்னன்னா, இந்த பையனை ஏன் இப்படி வளர்த்த நீ? நீ 2 பேரும் நடவடிக்கை போலீஸ். மாற்றத்த 2 பேரும் கண்காணிக்கல. காவல்துறையில அதிகாரிகள் ரேங்க்ல இருக்கீங்க. ம், சாதா ம், ஏட்டா இல்ல. ம், ஏட்டா இருக்கட்டும், யாரா வேணாலும் இருக்கட்டும். ம், நீ வந்து ஒரு தருதல பிள்ளைய பெத்து வச்சிருக்கேன்னா, அத நீ பெத்து வச்சு, அப்புறம் நீ எப்படி கிரிமினல போய் அடக்குவ? ம். ஏன்னா, நீங்க போலீஸா இருந்தா உங்க வீட்லயே தருதலைய பெத்து வச்சு கண்காணிக்கல, சரி பண்ணல. கண்காணிக்கல வைக்கலன்னா, ஊர எப்படி நீங்க காப்பாத்திடுவீங்க? ஊர எப்படி திருத்திடுவீங்க? அந்த ஆஸ்பெக்ட்ல அவர்கள் மீது கட்டாய நடவடிக்கை எடுத்தாங்க. ம். ரைட்டா?
ஸோ இதை வந்து ஆணவ கொலை லிஸ்ட்டில் சேர்க்க முடியாது. ஒரு சைக்கோ கொலைகாரன் கொலை பண்ணிட்டான்ற மாதிரி தான் சேர்க்க முடியும் தவிர அவனை வெளியவே விடக்கூடாது. இந்த பையனை வந்து அவன் மைனரு மேஜரு இதெல்லாம் இந்த பார்க்கணும். பொண்ணோட வீடியோலயே நிறைய விஷயங்கள் முரணா இருக்கே சார். ஏன்னா எங்க அப்பா வந்து கேட்டாரு என்கிட்ட, நீ லவ் பண்றியான்னு கேட்டாரு. நான் இல்லைன்னு சொன்னேன். ஏன்னா கவின் தான் அப்படி சொன்னா 6 மாசம் டைம் வேணும் எனக்கு செட்டில் ஆகுறதுக்கு. தெரியாது. அது செட்டில் ஆகுறதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்னு எனக்கு தெரியல. ஆமா லவ் பண்றோம், 6 மாசம் டைம் கேட்டிருக்கான், அப்புறமா நம்ம இது பண்ணிக்கலாம்னு கூட சொல்லியிருக்கலாம். இது உண்மையா பொய்யான்றது நமக்கு அங்க சந்தேகங்கள் பல எழுது. அது போக நான் வர சொன்னேன் அப்படின்லாம் சொல்லுது. இந்த வாக்குமூலத்துல என்ன சொல்லியிருக்கான்னா, கவினுடைய அப்பா அம்மாவும் சொல்றாங்க, இந்த பொண்ணும் சொல்லுது. கவின் வந்து அந்த சுர்ஜித் கவினை மச்சான் தான் கூப்பிடுவாராம். முறை வச்சுதான் கூப்பிடுவாராம். முறை வச்சு கூட்டிட்டு போய் தான் கொலை பண்ணிருக்காரு. அப்போ தங்கச்சி லவ் பண்ற அந்த பையனை மச்சான் கூப்பிட்டுருக்கான். அப்போ வந்து கவின் நம்பிக்கைக்குரியவரா தானே அவன் இருந்திருக்கான். நீ அருவாளோட சுத்தினாலும் பலர் கேக்குறாங்க, இவ்வளவு ஆபத்தானவனோட இவன் ஏன் போகணும், இவன் ஒதுங்கி இருக்கலாம்ல நிறைய பேர் பேசுறாங்க. கவின் மேலதான் தப்பு. அடுத்த சாதி பொண்ணை இவன் ஏன் காதலிக்கணும், சரி அவன் அண்ணன் இப்படி சுத்திட்டு இருக்கானா ஏன் அவனை நம்பி போகணும் அப்படின்லாம் கேக்குறாங்க. மச்சான் பாசமா பேசும்போது அவன் நம்பி தானே போவான். இது எல்லாத்துக்குமே அந்த பொண்ணு பதில் தர்ற மாதிரி இருக்கு அந்த வீடியோல. இல்ல அதுதான் அந்த பொண்ணு உள்குத்து உடந்ததான். அதுக்கு ஏற்கனவே தெரியாது. கொலை பண்றது தெரியுமா தெரியலையான்னு தெரியல. குடும்பத்துல எதிர்க்கிறாங்க, இது வேற மாதிரியான விபரீதமா வரும்ன்றது அந்த பிள்ளைக்கு தெரிஞ்சுதான். அதுவும் தெளிவான ஆளா தான். அப்புறம் எதுக்காக ஃபோன் பண்ணி வர சொல்லணும்? 28ஆம் தேதி நீ வான்னு எதுக்கு சொல்லணும்? அது என்ன அந்த சூழ்நிலையில எதுக்கு சொல்லிச்சோ என்னன்னு தெரியல. சொல்லிச்சோ என்னன்னு தெரியல. அவன் தான் ஒரு நாள் முன்னாடியே வந்துட்டானாமே. வந்துட்டானா என்ன பண்றது, சரி போட்டு தள்ளிடலான்னு முடிவு பண்ணி என்ன பண்ணாங்கன்னு தெரியல. ஸோ இதெல்லாம் வந்து இன்னும் இவங்க காட்டு மிராண்டி காலத்துல தான் இருக்காங்கன்றது இது ஒரு பெரிய உதாரணம். புரியுதா அவங்க? இன்னும் காட்டு மிராண்டிகளாகவும் இன்னும் இந்த தென் மாவட்டங்கள்ல இன்னும் இந்த மாதிரியான அவல நிலை கேவலமான கேடுகட்ட நிலை இருப்பது வந்து தமிழ் சமூகத்துக்கே கேடு. தமிழ் சமூகத்துக்கே ஒரு அவப்பேர் இந்த மாதிரியான இருக்கிறது. ஹரி நாடார் அப்படின்ற ஒரு நபர் இருக்காரு. அவர் சில பேட்டிகள்லாம் கொடுத்திருந்தாரு. அதுல பேசியிருக்காரு, கவின் மேலதான் முழுக்க தப்பு. நீயே இன்னொரு சாதி பொண்ணை காதலிக்கிற, உன் சாதியிலேயே ஒரு பொண்ணை பார்த்து காதலிக்க வேண்டியதானே. உன்கிட்ட தான் படிப்பு இருக்கு, பணம் இருக்கு, நீ அந்த ஊர்லயே வந்து கவுன்சிலரா தொடர்ச்சி அவங்க தாத்தா இருந்திருக்காரு, ஆண்ட சாதின்னு சொல்றீங்க. நீ வந்து உன் சாதியிலேயே பொண்ணை பார்த்து காதலிச்சுக்க வேண்டியதான். நீ எதுக்கு அடுத்த வீட்டுக்கு வந்து காதலிக்கிற? இதெல்லாம் தப்பு. இந்த மதம் விட்டு மதம் மாறுவது, சாதி விட்டு சாதி கலப்பத்திரம் பண்ணுவதெல்லாம் வந்து ஊக்குவிக்காதீங்க. அதெல்லாம் முதல்ல தவறு. இந்த நபர்கள்லாம் ஊக்குவிக்கிறதுனாலதான் இது மாதிரியான சம்பவங்கள்லாம் நடக்குது அப்படின்னு அவர் பேசியிருக்காரு. அதாவது என்ன அது யாரோ சொன்னீங்க, நீ எதுக்கு ஒரு நடிகையை வச்சிருந்த இடையில கொஞ்ச நாள் உன் ஜாதிக்காரிய விளையா வச்சிருக்க வேண்டியது. எதுக்கு சென்னையில வந்து ஒரு நடிகை வீட்டுல இருந்த உன் ஜாதிக்காரியோட தானே இருந்திருக்க நீ. எல்லாம் ஜாதி வெறி பிடிச்ச இவங்களை பத்திலாம் நீ ஒரு கேள்வியா கேட்டுக்கிட்டு ஏதோ ஒண்ணு அந்த ஊர்ல ஏதோ இன்னும் அறிவு வளர்ச்சி இல்லாத கும்பல். ஏதோ ஒவ்வொருத்தன் ஒன்னும் பேசிட்டு தான் இருப்பான். ஓகே. விஜய் அவர்கள் சமீபத்துல அந்த மை டிவிக்கு ஆப்பை லான்ச் பண்ணியிருந்தாரு. அந்த லான்ச் பண்ண இந்த சம்பவம் வந்து மிகப்பெரும் பேசுபொருளா இருந்துச்சு. இல்ல அதான் சொல்ல, இப்போ அவர் புதுசா அரசியலுக்கு வந்திருக்காரு, மக்களை சந்திக்க போறோம். அந்த லான்ச் பண்ணிட்டு அவர் சொன்ன விஷயம் என்னன்னா, இனிமே மக்களோட இல்ல சார், மக்களோட மக்களா இருப்பேன், மக்களுக்காக செய்வேன், இனிமே முழுக்க கள அரசியல் தான், பொதுக்குழு வருது, நான் மக்களை சந்திக்க போறேன்லாம் பேசினாரு அந்த ஆப் லான்ச்ல. அதையெல்லாம் தாண்டி அண்ணா சொன்ன கோட் எடுத்து மக்களிடம் செல், மக்களிடம் பேசு, மக்களுக்காக செயல்படு, மக்களோடு வாழ் அப்படின்லாம் சொன்னாரு. அப்பதான் இந்த சம்பவம் மிகப்பெரும் பேசுபொருளா இருந்துச்சு. இதை பத்தி ஒரு வார்த்தை கூட பேசலையே. அவரை குத்து வாங்கிச்சா சொல்றீங்களா? அவர் ஏற்கனவே பஸ்ல போனாலே மேல இருந்து குதிச்சு கழுத்தை உடைச்சிருவாங்க போல. ஏற்கனவே அணில் குஞ்சுகள் அந்த அட்டகாசம் தாங்க முடியும். எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் போய் கவின் குடும்பத்தை பார்த்து ஆறுதல் சொல்லிட்டு வராங்க சார். என்னதான் இஜெட் பிரிவு இருந்தா கூட டப்புன்னு ஒரு கத்தி எடுத்து சரியில்லை சைட்ல சொருகிட்டான்னு என்ன பண்ணுவீங்க? விஜய் நல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அரசியல்ல விஜய் வந்து சரி எல்லா கட்சி தலைவர்களும் போறாங்க, அவங்களுக்கு இல்லாத ஆபத்தா இவருக்கு வந்துற போது. ஆனா அவருக்கு ஆபத்துன்றதை நான் ஏத்துக்க முடியாது. நான் இதுக்கெல்லாம் ஒரு நேர்ல போய் குத்து வாங்குறதா அந்த மாதிரி எல்லாம் நம்ம அப்புறம் எப்படி சார் அரசியல் பண்ண முடியும்? கள அரசியல் பண்றேன்றாரு. டக்குன்னு போய் கொலை நடந்த இடத்துல போய் ஊடால போனா எவனா போட்டு தள்ளிட்டாங்க. ஏன் ஜாதிகாரன் இன்னைக்கு கூட சீமான் அவர்கள் எல்லாம் போயிருக்காரு சார். சீமான் அந்த ஏரியாமா அவர் ஜாதிகாரன் எல்லாம் கூப்பிட்டு தான் போவாரு. விஜய்க்கு அந்த பலம்லாம் கிடையாது. போய் ஏன் ஜாதிக்காரன் லவ் பண்ணுவான்னு இன்னொருத்தர் சொல்லுவான், ஏன் ஜாதிக்காரன் லவ் பண்ண நீ ஏன் வரேன்னுவாங்க. இதெல்லாம் எதுக்கு பிரச்சனையாது? அதனால அதுலலாம் ஜாதி சண்டை இந்த கொலை இதுலலாம் தலையிட மாட்டாங்க. வேற எதுக்கு சார் வந்து குரல் கொடுப்பாரு? வேற எதுக்கு? அஜித்குமாருக்கு வந்து குரல் கொடுத்தாரு. அஜித்குமார் அடிச்சு கொல்லப்பட்டாரு, இவர் அடிச்சா கொல்லப்பட்டாரு. வெட்டி குத்தி கொண்டிருக்காங்க. வெட்டி கொள்றதுக்கு அடிச்சு கொள்றதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. சமூக சீர்கேடு தானே சார் இது. இப்ப நம்ம அந்த கவினை பத்தி பேசுறோம். சுர்ஜித்தோட ஃபியூச்சரும் போயிருக்கு. அவனும் ஒரு இளைஞன் தான், அவனோட வாழ்க்கையும்
ஒரு பொறுப்பு இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க, அது அவருக்கு தெரியணும்ல அப்படின்றது அவர் சொல்லுவார். ஆதவர்ஜுனா தான் லீவு போட்டு எங்கேயா போயிருப்பாப்புல அந்த நாளைக்கு. அதனால என்ன எழுதி கொடுக்குறக்கு ஆள்லாம் அந்த பையன் டிடிபி ஆப்ரேட்டர் லீவை போட்டுருந்துருப்பான். என்னத்த பண்ண முடியும்? திடீர்னு திடுதுப்புன்னு ஒரு விஷயத்த கேட்டிங்கன்னா யோசிக்கணும்ல ஒரு 2 நாள் 3 நாள். யோசிச்சு எதாவது பண்ணுவார். ஓகே வெயிட் சார். பண்ணுங்க. இது ஞாயிற்றுக்கிழமை நாளைக்கு, ம். சனி ஞாயிறு லீவு, வீக்கெண்ட் ஆயிடுச்சு. ம். திங்கக்கிழமை ஏதாவது கொடுப்பாரு. நன்றி சார், நன்றி உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும்.